வணக்கம். வேறு என்னங்க ஆரம்பிக்கலாமா? தீபாவளி வந்துருச்சு. எனக்கு தீபாவளி கலை சீக்கிரமாகவே வந்து ஒட்டிக்கும். எப்போவுமே சின்ன பிள்ளைங்க வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் வந்து கேலண்டர் வந்தோடனே முதல்ல திருப்பி பார்க்குற ஒரு பேஜ் சொன்னால் தீபாவளி எப்போ, அதை பார்த்துட்டு ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையை நான் செய்வேன். ஸோ இப்போது மங்களகரமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? கீ பிஸ்கட் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1 கப் அளவுக்கு சுத்தமான தரமான நெய் நான் யூஸ் பண்ணிக்கிறது உதயகிருஷ்ணா. அது கூட வந்து 1 கப் அளவுக்கு ஐசிங் சுகர். அது மட்டும் இல்லாமல் ஐசிங் சுகரை கண்டிப்பாகவே சளிச்சிக்கோங்க. அது சளிச்சதுக்கப்புறமா 4 கப்பு எந்த கப்பில் நெய் அளந்தமோ அதே கப்பில் தான் ஐசிங் சுகர் அளந்துருக்கேன். அதே கப்பில் தான் சூப்பர் ஃபைன் ஃப்ளாவையும் அளந்து வச்சுருக்கேன். சூப்பர் ஃபைன் ஃப்ளா இல்லையா, பேக்கரி பக்கெட்டு ஓடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படியும் கிடைக்கலையா, ரொம்ப கம்போங்க டேலாமனாக இருக்கீங்களா, நோ நீட் டு வரி. கோதுமாவை எடுத்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை 5 தடவை நல்லா சலிச்சிங்கன்னா அதுதான் சூப்பர் ஃபைன் ஃப்ளா. ஓகே, ஸோ இப்போ இந்த சூப்பர் ஃபைன் ஃப்ளாவை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே ஈவன்டோ அது சூப்பர் ஃபைன் ஃப்ளாவாக இருந்தாலுமே நான் ஒரு தடவை சளிச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெய், இந்த பட்ரு இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணி கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம பிசைய போகிறோம். என்ன தான் நான் அக்யூரேட்டாக நான் உங்களுக்கு வந்து அளவு மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாலுமே ஸோ கொஞ்சம் பார்த்து பதமாக ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேஜில் வந்து மாவு கையில் ஒட்டலையோ அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது. கீ பிஸ்கெட்டில் எதுக்கு பட்டர் போட்டாங்க அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அப்படியே சுவையை தூக்கி கொடுக்கும். கண்டிப்பாக ப்ரீமியம் குவாலிட்டி பட்டர் யூஸ் பண்ணுங்கள். லைக் எஸ்எஸ், ஆங்கர், வேறு என்ன இருக்குது, ஐயோ மறந்துட்டேன், கொஞ்ச நாள் கேக் செய்யலையா, அதனால் பட்டர் பேர் கூட மறந்துட்டேன் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டாக அழகாக க்யூட்டாக இருக்கணுன்றதுக்காக, ஒரே சைஸில் இருக்கணுன்றதுக்காக மெட்ரிக் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதெல்லாம் இல்லையா, தோராயமாக அழகாக குண்டாக பிடிச்சி சைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம், நான் வந்து புவா சேரி யூஸ் பண்ணியிருக்கேன். புவா சேரி கிடைக்கலையா, அதுவும் பிரச்சனை இல்லை. கலர் கிடைக்கும் இல்லையா, அதாவது ஃபுட் கலரிங் கிடைக்கும். அது வந்து சோப்பு கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும், நீல கலரில் இருக்கும். அது மட்டுமே டாட்டாக வச்சா கூட ரொம்பவே அழகாக இருக்கும். தீபாவளின்னு வரும்போது நமக்கு இந்த சேரி பழத்தோட இந்த நெய் பிஸ்கெட்டை சாப்பிடும்போது இந்த பல்லில் அங்கங்கே போய் சிக்கிக்கும் பார்த்தீங்களா, அப்படி சாப்பிட்ற ருசியே தனி ருசி தான். ஓகே, உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா கூப்பிடுங்க. வீட்டில் நண்டு சிண்டுங்கள் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுங்க. ஓகே, ஸோ கடைசியாக என்ன செஞ்சுருக்கேன்னா 170 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதே 170 டிகிரியில் வச்சு 10லேருந்து 13 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் அதே அழகான கலரில் உங்களுக்கு கீ பிஸ்கட் ரெடி ஆயிரும். வேறு என்னங்க, அடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே சுவைக்க வேண்டியதான். நோ சாம்பிராணி போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம். ஓகே, ஸோ தீபாவளி ரெசிபியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் இன்னமும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தீபாவளி எபிசோட் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.